வெல்கம் டு லக்ஸ்பர்ட் ஸ்டோரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கதையை ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான பெரிய காட்டுல கோடை காலன்றனால அந்த காட்டுல வெயில் ரொம்ப சுட்டெரிச்சது. காடு முழுக்க வெப்பம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த காட்டுல ரோசி குருவி தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டு வாழ்ந்து வந்துச்சு. அதே சமயம் அந்த காட்டுல ராணிக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அவங்க தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. கோரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. தயவு செய்து நீ போய் எங்கேயாவது உணவு கிடைக்குதான்னு எனக்கு தேடி கொண்டு வா. ராணி, இந்த வெயில பார்த்தையா? அடிக்கிற வெயில்ல நான் எப்படி இந்த வெயில்ல போய் உணவு தேட முடியும்? நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து போய் தேடலாம். கோரி, என்னாலெல்லாம் இந்த வெயில்ல வந்து கஷ்டப்பட முடியாது. நீ போய் எனக்கு உணவை எடுத்துட்டு வா. ராணிக்காகவும் அப்படி கோபமா சொன்னதும் கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து வந்தது. ஐயோ, இந்த வெயில்ல நான் எங்க போய் உணவு தேடுவேன்? எனக்கு இந்த வெயில்ல மயக்கமே வந்துடும் போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? இந்த ராணி வேற என்ன சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. இந்த ராணி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இந்த காட்டுல எங்க தேடியும் பழங்கள் கிடைக்கலையே. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எங்கேயாவது உணவு கிடைக்காம பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தனால கோரிக்காகத்தினால பறக்க முடியல. அங்கிருந்து மயங்கி கீழே விழுந்துருச்சு. அப்போ இரை தேடுறதுக்காக அந்த பக்கமா ரோசி குருவி பறந்து வந்தது. அப்போ கோரிக்காகவும் கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தது. ஐயோ, கோரி அண்ணா, கோரி அண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எழுந்துடுங்கண்ணா, எழுந்துடுங்கண்ணா. கோரியும் ரோசி குருவி சத்தம் கேட்டு எழுந்தது. ரோசி, உணவு தேடுறதுக்காக வந்தேன். இங்க எந்த உணவும் கிடைக்கல. வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்தனால நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். கோரி அண்ணா, நீங்க இந்த மயக்கத்துல போய் உணவு தேட வேணாம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. என்கிட்ட கொஞ்சம் பழங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ரோசி குருவி கோரிக்காகத்தை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரோசி குருவி கோரிக்காகத்துக்கு 2 பழங்களையும் கொடுத்துச்சு. ரோசி, உனக்கு மட்டும் இவ்வளவு பழங்கள் ஏது? ஆமாண்ணா, தினமும் நான் உணவுகளை கொண்டு வந்து சேர்த்து வைப்பேன். என்னோட முட்டையில இருந்து என்னோட குழந்தை வெளியே வந்துடுச்சாக்கும், அதுக்கு உணவு வேணும்ல, அதனால நான் தினமும் உணவுகளை சேர்த்து வச்சிருக்கேன் கோரி அண்ணா. சரி ரோசி, ரொம்ப நல்ல விஷயம்தான் பண்ணிருக்க. கோரி அண்ணா, இந்தாங்க 2 பழங்கள். இத ராணி அக்காவுக்கும் எடுத்துட்டு போங்க. சரி ரோசி, நேரம் ஆயிடுச்சு. நானும் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, ராணி, உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அந்த ரோசி குருவி அது வீட்டு நிறைய பழங்களை சேர்த்து வச்சிருக்கு. அப்படியா கோரி? நீ அந்த பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வரலையா? ஏன் இங்க சும்மா வந்திருக்க? ராணி, நம்ம உடனேலாம் அந்த ரோசி குருவியோட பழங்களை எடுக்க முடியாது. அது எப்பவாது வெளியே போற நேரத்துல தான் நம்ம போய் அந்த பழங்களை எடுக்க முடியும். சரி கோரி, நாளைக்கு அந்த ரோசி குருவி எப்போ வெளியே போகுதுன்னு பார்த்துட்டே இருந்து நம்ம போய் அந்த பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. காவங்களும் ரோசி குருவியோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி, என்ன கோரி, இவ்வளவு கூட நிறைய பழங்களை அந்த ரோசி குருவி வச்சிருக்கு? ஆமா ராணி. சரி, பழங்களை எல்லாம் வேகமா எடு. அந்த ரோசி குருவி வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா கோரிக்காகவும் ராணிக்காகவும் அவங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. 2 பேரும் வேக வேகமா அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டாங்க. கோரி, பழங்கள் எல்லாம் நல்ல சுவையா இருந்தது கோரி. அந்த ரோசி குருவிக்கு எப்படிதான் இந்த பழங்கள் எல்லாம் கிடைக்குதோ? ஆமா ராணி, இனிமேல் நம்ம தினமும் அந்த ரோசி குருவி வீட்டுல இருந்தே இந்த பழங்களை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த 2 காவங்களும் பழங்களை சாப்பிட்டு முடிச்சாங்க.
உணவுகளை தேடி போன ரோசி குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ, நான் சேமிச்சு வச்சிருந்த என்னோட உணவுகள் எல்லாம் காணாமே. இப்ப நான் என்ன பண்றது? என்னோட முட்டையும் இன்னும் 2 நாட்கள்ல வெளியே வந்துருமே. என்னோட குழந்தை, இந்த உணவெல்லாம் யாரு திருடிருப்பான்னு தெரியலையே. பக்கத்து வீட்டு கோரி என்ன கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறந்து ரோசி குருவி கோரியோட வீட்டுக்கு போச்சு. கோரி அண்ணா, யாராவது என்னோட வீட்டு பக்கம் வந்தாங்கன்னு பார்த்தியா? நேற்று வச்சிருந்த பழங்கள் எல்லாம் இன்னைக்கு காணோம்னா, அதான் யாராவது என் வீட்டு பக்கம் வந்தாங்களான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இல்ல ரோசி, நாங்கள் எதுவும் அதை பார்க்கலையே. அதுவும் நம்ம காட்டுல யாரு வந்து திருட போறா? நம்ம காட்டுல திருடப்படவங்க யாருமே இல்லையே. ஆமா கோரி அண்ணா, நானும் அதான் நினைச்சேன். சரி அண்ணா, நீங்க கொஞ்சம் என்னோட வீட்டை பார்த்துக்கங்க. யாராவது வந்து போனா சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன் கோரி அண்ணா. கோரி, பார்த்தையா இந்த ரோசி எவ்வளவு முட்டாளுன்னு? நம்ம திருடி சாப்பிட்டத நம்ம கிட்டயே வந்து கேக்குது. ஆமா ராணி, நாளைக்கும் போய் அந்த பழங்களை நம்ம எடுத்துட்டு சாப்பிடலாம். மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. ரோசி குருவியும் தன்னோட உணவை தேடுறதுக்காக பறந்து போச்சு. ராணிக்காகவும் கூரிக்காகவும் அவங்க உணவை எடுக்கிறதுக்காக ரோசி குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. ரோசி குருவி வீட்டில் இருந்த கொஞ்சம் பழங்களையும் ராணிக்காகவும் கூரிக்காகவும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. திரும்பி வந்து பார்த்த ரோசி குருவிக்கு ஒரே கஷ்டம். கடவுளே, தினமும் என்னோட பழங்கள் எல்லாம் இப்படி காணாம போகுது. இப்ப நான் என்ன செய்யுது அப்படின்னு யோசிச்சு குருவி புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. புறா அண்ணா, என்னோட வீட்டுல தினமும் பழங்கள் காணாம போகுதுண்ணா. யாரு எடுத்துட்டு போறானே எனக்கு தெரியலண்ணா. என்ன சொல்ற ரோசி? நம்ம காட்டுல அந்த மாதிரி திருட பறவைங்க யாருமே இல்லையே. எல்லா பறவைகளும் ரொம்ப நல்ல பறவைங்களே. ஆமா புறா அண்ணா, ஆனா என்னோட வீட்டுல இருந்து கொஞ்ச நாளாவே நிறைய பழங்கள் காணாம போகுது. ரோசி, உன்னோட வீட்டில் எலி பூனைங்க தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால கூட இந்த மாதிரி பழங்கள்லாம் காணா போகும். நீ நான் கொடுக்குற மருந்தை கொண்டு போய் உன்னோட வீட்டில் வை. அதை சாப்பிட்டுட்டு எலியா இருந்தா அது செத்து போயிடும். சரிங்க புறா அண்ணா, அந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி புறா கிட்ட இருந்து ரோசி குருவி மருந்தை வாங்குச்சு. வீட்டுக்கு போய் அந்த பழங்கள்ல கொஞ்சம் மருந்தை தடவி வச்சிருந்தது. இது எதுவுமே தெரியாம கூறுக்காகவும் ராணிக்காகவும் ரோசியோட வீட்டுக்கு வந்து அந்த பழங்களை எடுத்துட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அட காங்களா, நீங்க 2 பேரும் தான் என்னோட உணவுகளை தேடி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? நான் உங்களை போய் இவ்வளோ நாளா நம்பிட்டு இருந்தேனே. நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு தான் உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. நம்ம உழைச்சு நம்ம சாப்பிடணும். அடுத்தவங்க பொருளை திருடி சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.